Hi friends, நீங்கள் Flutterல beginner லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய எரர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஆப் டெவலப் பண்ணுறப்போ. அதில் ஒரு பர்டிகுலர் எரரை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நம்ம அதில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நோ மெட்டீரியல் லோக்கலைசேஷன் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் வந்திருக்கு. இந்த எரரை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளட்டர் ஆப்க்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்டாக இருக்குது. அதுக்குள்ளே மெட்டீரியல் ஆப் அண்ட் ஸ்கேஃபோல்டு வந்து நான் இதை மெட்டீரியல் ஆப்குள்ளே wrap பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டைட்டில் வந்து அபவுட் டயலாக் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற டைட்டில் வந்து ரெண்டர் ஆகிருக்கு. இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எழுதி விட்ஜெட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அதை வந்து நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அசர்ட்ஸ் இமேஜ் வந்து ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே ஆப்போட வேர்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்து சம் டெக்ஸ்ட் ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போது இது நான் வந்து ரன் பண்ணுறப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு தெரியணும். இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன நடக்குதுன்னா ஃப்ளட்டர் எரர் வந்துட்டு நோ மெட்டீரியல் லோக்கலைசேஷன் ஃபவுண்ட் அப்படிங்கிற எரர் வந்திருக்கு. தென் இந்த அலர்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆப் விட்ஜெட் அப்படிங்கிற நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய விட்ஜெட் வந்து மெட்டீரியல் லோக்கலைசேஷன் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுது. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மெட்டீரியல் ஆப் அட் த ரூட் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் இன்க்ளூட் தம் ஆட்டோமேட்டிக்கலி. அதாவது இந்த மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் ரூட் ஆஃப் த விட்ஜெட், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில், அதாவது ரன் ஆப்புக்குள்ளே நீங்கள் வந்து wrap பண்ணியிருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆயிரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அரல்ஸ் இதுக்கான அடுத்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுதான் ஈஸியான மெத்தட். இந்த ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த எரர் வந்து நமக்கு டீபக் கன்சோல்லையும் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நோ மெட்டீரியல் லோக்கலைசேஷன் ஃபவுண்ட் அப்படிங்கிறத. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத இந்த மெயின் ஆப் விட்ஜெட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் ஆப், அதாவது ரூட் ஆஃப் த விட்ஜெட்டில் நம்ம wrap பண்ணலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இதோட எண்டில் காட்டில் அலர்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டீபக் ஷோ பேனர் அப்படிங்கிறதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ஸ்கேஃபோல்டு மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. இப்போ நான் வந்து இந்த மெயின் ஆப் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஹோம் விட்ஜெட்டை அந்த மெயின் ஆப்பை வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஹோம் ப்ராப்பர்ட்டியாக அந்த மெயின் ஆப்பை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம அவங்க சொன்னபடி என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத ரூட் ஆஃப் த விட்ஜெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு இப்போ இந்த எரர் வந்து நமக்கு ரெக்டிஃபை ஆகணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஆப்பை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது டிஃபால்ட்டாக லாஸ்ட்டில் உள்ள எரர் தான். இப்போ ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணோடனே அந்த எரர் ரெக்டிஃபை ஆகிட்டு நமக்கு வந்து ஆப் ரன் ஆகுது அப்படிங்கிற பார்க்கலாம். மற்ற எந்த சேஞ்சஸும் நம்ம இங்கே பண்ணல. இந்த மெயின் ஆப் வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத ரூட்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். ரன் ஆப், அதாவது மெயின் மெத்தடில் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ கிளிக் பண்ணுறேன். எனக்கான அலர்ட் டயலாக் என்ன நான் மென்ஷன் பண்ணியிருந்தோனோ அந்த அலர்ட் டயலாக் வந்து அப்படியே வருது. ஓகேங்களா, இந்த எரர் வந்து நமக்கு ரெக்டிஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணுன்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளட்டரில் நீங்கள் எதுவும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான சொல்யூஷன் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.